தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com. யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் மூவரிடம் 5 மணி நேரம் விசாரணை. உலகின் முடிவில் செல்ஃபி எடுக்க முயன்ற மருத்துவ மாணவிக்கு நேர்ந்த விபரீதம். கிளிநொச்சியில் விடுதலை புலிகளின் தலைவர் பேச்சு நடத்திய இடத்தை விடுவித்தது ஸ்ரீலங்கா ராணுவம். விவசாயிகளுக்கு நேற்று முதல் QR இன்றி எரிபொருள் வெளியான தகவல். தமிழர் பகுதியில் துயரம், கொழும்பிற்கு நண்பரை வழியனுப்பிய இளம் அரச உத்தியோகத்திற்கு நேர்ந்த கதை. எரிசக்தி அமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை, ஏப்ரல் 10 விவாதம். ஈரானில் யாருமே விரும்பாத அந்த உயர்மட்ட தலைமை பதவி, அமெரிக்கா கிண்டல். தொடர்பென விரிவான செய்திகள். கடந்த மாதம் 4 சுதந்திர தினத்தன்று யாழ்ப்பாண பல்கலைக்கழக வளாகத்தில் தேசிய கொடி இறக்கப்பட்டு கருப்பு கொடி ஏற்றப்பட்ட சம்பவம் தொடர்பாக பல்கலைக்கழக மாணவர்கள் மூவரிடம் யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினர் சுமார் 5 மணித்தியாலங்கள் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். நேற்று வியாழக்கிழமை காலை 9:30 மணியளவில் வாக்குமூலம் அளிப்பதற்காக யாழ் தலைமை போலீஸ் நிலையத்திற்கு சென்றிருந்த மாணவர்களிடமே இந்த நீண்ட நேர விசாரணை நடாத்தப்பட்டுள்ளது. இச்சம்பவம் குறித்து ஏற்கனவே கடந்த 10 பல்கலைக்கழக துணைவேந்தர் மற்றும் பதிவாளர் ஆகியோரிடம் போலீசார் வாக்குமூலங்களை பதிவு செய்திருந்த நிலையில் நேற்று மாணவர் தரப்பு வாக்குமூலங்கள் பெறப்பட்டுள்ளன. இவ்விசாரணைகளின் அடிப்படையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து சட்டமா அதிபரின் ஆலோசனையை பெற்றுக் கொள்ளப் போவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சுதந்திர தினத்தன்று கருப்பு கொடி ஏற்றப்பட்டமை குறித்து விசாரணை நடத்துமாறு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு விடுத்த பரிந்துரைக்கு அமைய பல்கலைக்கழக மட்டத்தில் ஏற்கனவே ஒரு விசாரணை குழு அமைக்கப்பட்டது. பேராசிரியர், மாணவர் ஒழுக்காற்று அதிகாரி மற்றும் பாதுகாப்பு அதிகாரி ஆகியோரை கொண்ட அக்குழுவின் அறிக்கை ஏற்கனவே சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அந்த விசாரணையில் 2 மாணவிகள் உள்ளிட்ட 30 பேர் இச்சம்பவத்துடன் தொடர்புடையவர்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இதன்போது சிறுபான்மை தமிழ் மக்களின் அபிலாஷைகளுக்கு உரிய மதிப்பு வழங்கப்படாதவரை இலங்கையின் சுதந்திர தினம் தமிழர்களுக்கு உகந்த நாளல்ல என்பதை வெளிப்படுத்தவே இச்செயலில் ஈடுபட்டோம் என்று மாணவர்கள் தரப்பில் தமது நிலைப்பாட்டை தெளிவுபடுத்தியுள்ளனர். இதேவேளை போலீசாரின் இந்த தலையீடு மற்றும் மாணவர்களை விசாரணைக்கு அழைத்தமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் நேற்று விரிவுரைகளை புறக்கணித்து பல்கலைக்கழகம் ஒன்றில் மாபெரும் எதிர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு பல்கலைக்கழகத்தின் மருத்துவ பீடத்தில் பயிலும் 23 வயதான மாணவியொருவர் நுவரெலியாவில் உள்ள ஹட்டன் சமவெளி உலகின் முடிவில் உள்ள பிரதான சரிவில் செல்வி எடுக்க சென்றபோது ஒரு செங்குத்தான பாறையில் இருந்து சுமார் 50 அடி கீழே விழுந்து ஒரு மரக்கிளையில் தொங்கிக் கொண்டிருந்த நிலையில் பல மணி நேர மீட்பு பணிக்கு பிறகு மீட்கப்பட்டார் என்று ஹட்டன் சமவெளி தேசிய பூங்கா மேலாளர் மஞ்சுளா மொனரதென்ன தெரிவித்தார். கொழும்பு பல்கலைக்கழகத்தை சேர்ந்த ஒரு மாணவர் குழு நேற்று ஹட்டன் தேசிய பூங்காவின் பிரதான பாறையை பார்வையிட வந்திருந்தது. காலை சுமார் 9 மணியளவில் அவர் செல்ஃபி எடுக்க முயன்றபோது கீழே விழுந்து ஒரு மரக்கிளையில் தொங்கிக் கொண்டிருந்தார். ஹட்டன் சமவெளி தேசிய வன பூங்காவை சேர்ந்த ஒரு சாரதி ஒருவர் ஆபத்தை பொருட்படுத்தாமல் கீழே இறங்கி தொங்கிக் கொண்டிருந்த கிளையிலிருந்து பல்கலைக்கழக மாணவியை மீட்டு சரிவில் இருந்த ஒரு பாறையின் மீது அமர வைத்து அவரை காப்பாற்ற பட்டிப்பொல காவல்துறை அதிகாரிகள், ராணுவம் மற்றும் காவல்துறை சிறப்பு அதிரடி படையினரின் உதவியை கோரினார். அதன்படி நுவரெலியாவில் உள்ள இலங்கை 3வது சிங்கப்படை பிரிவை சேர்ந்த பல கொமாண்டோக்கள், அப்படைப்பிரிவின் வீரர்கள், நுவரெலியா காவல்துறை சிறப்பு அதிரடிப்படையின் அதிகாரிகள், வனவிலங்கு அதிகாரிகள் மற்றும் பட்டிப்பொல காவல்துறை பொறுப்பதிகாரி ஆகியோர் இணைந்து நடத்திய கூட்டு நடவடிக்கையில் ஹட்டன் கீழ் சரிவில் இருந்த பாறையின் மீது இருந்த பல்கலைக்கழக மாணவியை பெருமுயற்சிக்கு பிறகு மீட்டு சிகிச்சைக்காக நுவரெலியா மாவட்ட பொது மருத்துவமனையில் சேர்த்தனர் என ஹட்டன் தேசிய வன பூங்காவின் மேலாளர் தெரிவித்தார். போரின் போது தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் முக்கிய பேச்சுவார்த்தைகளை நடத்திய வட்டக்கச்சியில் உள்ள 7 ஏக்கர் நிலத்தை ஸ்ரீலங்கா ராணுவம் திருப்பிக் கொடுத்துள்ளது. விவசாய திணைக்களத்திற்கு சொந்தமான இந்த நிலத்தில் பல கட்டிட வளாகங்கள் உள்ளன. இவற்றில் ஒன்று 2002 ஏப்ரலில் பிரபாகரன் தென்னிலங்கையை சேர்ந்த பத்திரிகையாளர்களுடன் நடத்திய சந்திப்பிற்கான இடமாக இருந்தது. ஒரு பரந்த மாந்தோப்பிற்குள் அமைந்துள்ள இதே வளாகம் வடக்கு பிராந்தியத்தில் உள்ள சிரேஷ்ட நிர்வாக அதிகாரிகளுக்கு சிறப்பு விளக்கங்கள்
நிகழ்வுகளை நடத்துவதற்காக விடுதலை புலிகள் தலைவர்களாலும் பயன்படுத்தப்பட்டது. இந்த நிகழ்வுகளின் போது உணவிற்கு பிறகு பங்கேற்பாளர்களுக்கு இனிப்பு பலகாரமாக கொழும்பு மாம்பழங்கள் வழங்கப்பட்டன. போரின் போது ராணுவம் கிளிநொச்சியை கைப்பற்றிய பின்னர் அந்த வளாகம் ராணுவத்தின் கட்டுப்பாட்டிற்குள் வந்தது. சுமார் 15 ஆண்டுகளுக்கு பிறகு ராணுவம் அந்த 7 ஏக்கர் நிலத்தையும் அதன் கட்டடங்களையும் விவசாய திணைக்களத்திடம் அதிகாரப்பூர்வமாக திருப்பிக் கொடுத்தது. 2009ஆம் ஆண்டிற்கு முன்னர் இந்த நிலம் விவசாய திணைக்களத்தின் பயிற்சி மையமாக செயற்பட்டு வந்தது. மேலும் இந்த நிலமும் அதன் வசதிகளும் விடுவிக்கப்பட்ட பின்னரும் அதே நோக்கத்திற்காக தொடர்ந்து பயன்படுத்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நாட்டில் தற்போது நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள QR முறையின்றி விவசாயிகளுக்கு நேற்று முதல் எரிபொருள் விநியோகிக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக விவசாய அபிவிருத்தி திணைக்களத்தின் ஆணையாளர் சுமித் சந்தன தெரிவித்துள்ளார். கமநல சேவைகள் திணைக்களத்தினால் எரிசக்தி அமைச்சிற்கு வழங்கப்பட்ட பெயர் பட்டியலுக்கு அமைய இவ்வாறு எரிபொருள் விநியோகம் மேற்கொள்ளப்படுவதாக சுமித் சந்தன ஊடகம் ஒன்றுக்கு குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், எரிசக்தி அமைச்சிற்கு கிடைத்துள்ள அனைத்து பட்டியல்களும் தற்போது எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. தற்போது எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் நெரிசல் காணப்படுவதால் விவசாயிகளுக்கு முன்னுரிமை அளிக்குமாறு நிலைய உரிமையாளர்களிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி அறுவடை பணிகளுக்காக ஒரு ஏக்கருக்கு 15 லிட்டரும், நிலத்தை பதப்படுத்தும் பணிகளுக்காக ஒரு ஏக்கருக்கு 30 லிட்டர் எரிபொருளும் QR முறையின்றி வழங்கப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். கொழும்பு செல்லும் நண்பனை பேருந்தில் அனுப்பிவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்த முல்லைத்தீவு மாவட்ட செயலக உத்தியோகத்தர் விபத்தில் உயிரிழந்துள்ளமை துயரத்தை ஏற்படுத்தியுள்ளது. நேற்று முன்தினம் புதன்கிழமை இரவு 11:30 மணியளவில் முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பில் இருந்து முல்லைத்தீவு வீதியில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த நபர் விபத்தில் சிக்கி உயிரிழந்துள்ளார். இளம் குடும்பஸ்தரின் மோட்டார் சைக்கிள் வேக கட்டுப்பாட்டினை இழந்து வீதியிலிருந்து விலகி வீதியோரம் நின்ற மரத்துடன் மோதி விபத்துக்குள்ளாகி உயிரிழந்துள்ளார். நண்பர் ஒருவரை கொழும்பு பேருந்தில் அனுப்பிவிட்டு தனது வீடு நோக்கி திரும்பிக் கொண்டிருந்த போதே இந்த அனர்த்தம் நிகழ்ந்துள்ளது. சம்பவத்தில் உயிரிழந்தவர் முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தில் கடமையாற்றும் 37 வயதுடைய புதுக்குடியிருப்பு கோம்பாவல் பகுதியை சேர்ந்தவர் என தெரிய வருகிறது. விபத்து தொடர்பில் முல்லைத்தீவு போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடிக்கு எதிராக முன்வைக்கப்பட்டுள்ள நம்பிக்கையில்லா பிரேரணை மீதான விவாதம் ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அடுத்த நாடாளுமன்ற வாரத்திற்குரிய நடவடிக்கைகள் குறித்து நேற்று நடைபெற்ற நாடாளுமன்ற விவகாரங்கள் பற்றிய குழு கூட்டத்திலேயே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய குறித்த விவாதம் அன்றைய தினம் முற்பகல் 11:30 மணி முதல் பிற்பகல் 5:30 மணி வரை நடைபெறவுள்ளது. அத்துடன் 2019ஆம் ஆண்டு ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான சபை ஒத்திவைப்பு விவாதம் ஏப்ரல் 9ஆம் தேதி பிற்பகல் 2 மணி முதல் பிற்பகல் 5:30 மணி வரை நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற தொடர்பாடல் திணைக்களம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தற்போது உலகில் யாரும் விரும்பாத வேலை என்றால் அது ஈரான் ராணுவத்தின் உயர்மட்ட தலைமை பதவிதான் என அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்சேட் தெரிவித்துள்ளார். அவை தற்காலிக வேலைகள் என்றும் அவர் கூறியுள்ளார். இதேவேளை ஈரானின் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் ஒரு திசை ட்ரோன் தாக்குதல்கள் போரின் தொடக்கத்திலிருந்து 90% வரை குறைந்துள்ளதாக ஹெக்சேட் குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு அமெரிக்கா ஈரானின் குறைந்தது 120 கடற்படை கப்பல்களை சேதப்படுத்தி அல்லது மூழ்கடித்தது. அதன் மேற்பரப்பு கடற்படை தற்போது செயற்பட முடியாத நிலையில் உள்ளதென்றும் நீர்மூழ்கி கப்பல்கள் இல்லாமல் போய்விட்டன என்றும் அவர் தெரிவித்துள்ளார். ஈரானை பற்றி அவர் மேலும் கூறுகையில், அத்தகைய ஆட்சி தனது அணுத்திட்டங்களை கைவிட மறுப்பதால் அது ஒரு பிராந்திய பிரச்சினை மட்டுமல்ல, அது அமெரிக்காவிற்கும் சுதந்திரத்திற்கும் நாகரிகத்திற்கும் நேரடி அச்சுறுத்தலாகும் என்றார். மேலும் உலக நாடுகள், குறிப்பாக மத்திய கிழக்கு ஐரோப்பாவில் உள்ள கூட்டாளிகள் மற்றும் ஊடகங்களும் டொனால்டு டிரம்பிற்கு நன்றி சொல்ல வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார்.